ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஈஸி வெப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மேக்ஸில் காமனாக மிஸ்டேக் பண்ணுறதை பற்றியும் அந்த மிஸ்டேக்குக்கு ஒரு சொல்யூஷனாக சில டிப்ஸ்லாம் நான் கொடுக்க போகிறேன் மேக்ஸில். ஸோ அதெல்லாம் படித்தாலே மோஸ்ட்லி நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன். அண்டர்ஸ்டாண்ட் த சிலபஸ் வரும்போது நீங்கள் வெயிட்டட் சாப்டர் அன்வெயிட்டட் சாப்டர்னு பிரித்து படிக்கணும். வெயிட்டட் சாப்டர்னு சொல்லும் போது 8th சாப்டர் 9th சாப்டர் 10th 11th சாப்டர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான். இப்போ அன்வெயிட்டட் சாப்டர்னு சொல்லும் போது ஈஸியாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் தான் எக்ஸசைஸ் இருக்கும், பட் ஈஸியாகவும் இருக்கும். சப்போஸ் அதிகமாக எக்ஸசைஸ் இருந்தால் கூட அதில் இருக்க கான்செப்ட்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 2nd சாப்டர் 3rd சாப்டர் 4th சாப்டர் 1st சாப்டர் இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரித்து படிக்கணும். வெயிட்டட் சாப்டர்ஸ் அன்வெயிட்டட் சாப்டர்ஸ்னு எது வெயிட்டட்னு ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க, வெயிட்டட் சாப்டர் அன்வெயிட்டட் சாப்டர் மாதிரி. ஸோ அது யுவர் விஷ் தான். பட் வெயிட்டட் சாப்டர்னு சொல்லும் போது 9th 10th 11th 12th 8th இதெல்லாம் தான் வெயிட்டட் சாப்டராக வரும். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லும் போது எந்த மாதிரி கொஷின்லாம் எக்ஸாமுக்கு கேட்குறாங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சாப்டர் மேட்ரிக்ஸ் அண்ட் டெட்டர்மினன்ட்ஸ் ரேங்க் ஆஃப் மேட்ரிசஸ் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அது 3 மார்க்கில் மேபி வரும். இல்லைனா 5 மார்க்கில் அந்த எக்ஸாம்பிள் 1.24 அந்த டைப்பில் ஒரு சம் கேட்பாங்க ரிப்பீட்டடாக. ஸோ அந்த சம் பேஸ்டும் எக்ஸாமுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் பிரித்து ரிப்பீட்டடாக எது வருதோ அந்த மாதிரி பாருங்கள். சிலபஸும் சொல்லிட்டு எக்ஸாம் பேட்டர்னும் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு காமன் மிஸ்டேக் சொல்லும் போது ஒரு சில பேர் தப்பு பண்ணுறது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதில் தான் மோஸ்ட்லி எல்லோரும் தப்பு பண்ணுவாங்க. ஒரு சில பேர் 55 + 33 போட சொன்னால் தப்பாக ஆட் பண்ணுவாங்க. அதே மாதிரி மைனஸ் பண்ண சொல்ல எல்லோரும் தப்பு பண்ணுவாங்க. இதுதான் மோஸ்ட்லி எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுறது. இன்ட்டு 5 5s 25னா ஒரு சில பேர் 24னு போடுறீங்க. டிவைட் பண்ண சொல்ல தப்பாக டிவைட் பண்ணுறது. ஸோ காமன் மிஸ்டேக்னாலே இந்த 4 தான் சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் நல்லா தரவாயிட்டிங்கனாலே மேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். மேக்ஸ் கஷ்டமும் கிடையாது. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது 4மே தப்பு பண்ணாமல் போட்டாலே மேக்ஸ் உங்களுக்கு அதிகமாக மார்க் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் காமன் மிஸ்டேக். இதுதான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மோஸ்ட்லி எல்லோரும் இதுதான் தப்பு பண்ணுறீங்க. ஸோ இதில் கேர்ஃபுல்லாக இருந்தாலே மார்க் அதிகமாகும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெங்தன் யுவர் பேசிக்ஸ். 10th தான் உங்களுக்கு பேசிக்காக இருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, மேட்ரிசஸ் அண்ட் டெட்டர்மினன்ட்ஸ் 10th தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் 10th நல்லா படிச்சிட்டிங்கனாலே 11th 12thலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 10th தான் எப்போவுமே பேசிக். எல்லோரும் சொல்லுவாங்க 11th ஃபஸ்ட்டு 12th ஈஸின்னு. பட் 10th படிச்சிட்டாலே உங்களுக்கு 11th 12th ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 10th வர பேசிக்ஸ்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்போ தான் 11th 12th ஈஸியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ட்ரிக்னோமெட்ரிலே sin θ cos θ அந்த மாதிரி ஃபார்முலாலாம் வரும். அதனால அந்த மாதிரி ஃபார்முலாலாம் இப்போவே 10thலேயே படிச்சிருந்திங்கன்னா 11th 12th நீங்கள் அது படிக்கவும் வேண்டாம். ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ப்ராக்டிக்ஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ஸோ அதனால தான் 10th எப்போவுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான். மார்க் கம்மியாகிடுச்சுனாலும் கவலைப்பட வேண்டாம். 11th 12th உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ரெகுலர் ப்ராக்டிக்ஸ் சொல்லும் போது நீங்கள் தினமும் போட்டு பார்க்கணும். ஒரு நாள் போட்டுட்டு இன்னொரு நாள் போடாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. இதுவே வெயிட்டட் சாப்டராக இருந்துச்சுன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கும் அந்த சாப்டர். அப்போது வெயிட்டட் சாப்டர்னு சொல்லும் போது அதில் தினமும் போட்டு பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ரிவிஷன்லாம் வைக்கும் போது வெயிட்டட் சாப்டர் போட்டு சால்வ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஈஸியான சாப்டரே போட்டு பார்த்துட்டிங்கன்னா அப்போ அந்த வெயிட்டட் சாப்டர் கொஷின்ஸ்லாம் கேட்கும் போது உங்களால் அதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வெயிட்டட் சாப்டர் ரிவிஷன் டைமில் நீங்கள் அப்போவே போட்டு பாருங்கள். அப்போ தான் பப்ளிக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா அந்த நேரத்தில் உங்கள் பிளான் எல்லாமே டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால தான் வெயிட்டட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த சம் வரலையோ அந்த சம்மில் போட்டு பாருங்கள். 8 தடவை போட்டு பாருங்கள். அப்போவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். எக்ஸாமில் தப்பு பண்ணிங்கன்னா அது எந்த ஸ்டெப்பில் தப்பு பண்ணுறீங்கன்றதும் பாருங்கள். அந்த ஸ்டெப்லேருந்து தப்பு வராமல் இருக்கிறதுக்கும் என்னென்ன வழி பண்ண முடியுமோ அதுதான் பண்ணுங்கள். இப்போ ப்ளஸில் தான் தப்பு வருது, இல்லை சப்ராக்ஷனில் தப்பு வருது, டிவிஷனில் தப்பு வருது, மல்டிப்ளிகேஷனில் தப்பு வருதுன்னா அதில்
திருத்திக்க பாருங்கள். அதையே திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள். அந்த சம்மில் எங்கே தான் தப்பு வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சால்வ் பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸ்ன்னும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ் ஆன் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ். இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் சொல்லும் போது நான் வந்து போன வீடியோலேயே போட்டிருப்பேன் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ்னு. ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் சொல்லும் போது ப்ராக்டிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ யார்கிட்டயா இருந்தாச்சு இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் வாங்கி சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்கன்றது உங்களுக்கு அப்போவே தெரியும். எதெல்லாம் ரிப்பீட்டட்னு அப்போவே உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரியேட் ஃபார்முலா ஷீட் க்ரியேட் பண்ணணும். ஃபார்முலா ஷீட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் சாப்டருக்கு ஒரு தனியாக நோட் போட்டு ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. அதுக்குன்னு எல்லா ஃபார்முலையும் எழுதாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து ஃபஸ்ட் எக்ஸசைஸில் என்ன ஃபார்முலாஸ்லாம் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபஸ்ட் சாப்டர்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸசைஸ் 1.1 அப்படின்னு போட்டுக்கோங்க. அதில் மோஸ்ட்லி என்னென்ன ஃபார்முலா வருது. இப்போ ஆர்த்தோகனல்னால் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐ வந்து எக்ஸசைஸ் 1.1ல் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போது எக்ஸசைஸ் 1.1னா இந்த ஃபார்முலாலாம் இருக்குது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெகுலர் ரிவிஷன். இப்போ வந்து உங்களுக்கு ரிவிஷன் அந்த மாதிரி டைம் டேபிள் போடும்போது எல்லோரும் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா கண்ணாலே பார்த்துட்டு போயிடுவாங்க. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் எப்போவுமே கண்ணால் பார்க்கவே கூடாது. நீங்கள் எப்போ கண்ணால் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, சும்மா அப்படியே கிளான்ஸ் மாதிரி பார்க்குறீங்களோ, அப்போவே உங்களுக்கு மார்க் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். என்றைக்கு நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருக்கீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெகுலர் ரிவிஷன் சொல்லும் போது இப்போ ஒரு சில பேர்லாம் எப்படி படிப்பாங்கன்னா ஃபஸ்ட் வீக் படிச்சிருவாங்க. ஓகே நான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. செகண்ட் வீக் வந்து படிக்கவே மாட்டாங்க. தேர்ட் வீக் வந்து திருப்பி எடுத்து பார்ப்பாங்க. ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ரெகுலர் ரிவிஷன் சொல்லும் போது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் மேக்ஸில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். எல்லோரும் கண்ணாலே பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு மார்க் கம்மியாக வருதுன்னு சொன்னால் அது வந்து உங்கள் தப்பு தான் வரும். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்ணால் பார்க்கக்கூடாது. எப்போவுமே போட்டு பார்க்குறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து யூஸ் ஸ்டடி குரூப்ஸ். இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஸ்டடி குரூப்ஸ்ன்னு சொல்லும் போது நானும் என் ஃப்ரெண்டும் தான் படிப்போம். அவளுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா அவளும் சொல்லுவாள். எனக்கு எதுனா தெரிஞ்சிச்சுன்னா அவளுக்கும் நான் சொல்லி தருவேன். ஸோ இப்படி மாற்றி மாற்றி சொல்லி கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், கேட்குறவங்க ஃப்ரெண்டுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் சொல்லித்தரதுனால உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிஜமாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக் ஹெல்ப் வென் நீடட். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் தெரியாமல் இருந்துச்சுன்னா அது அன்றைக்கே போய் கேட்டுருங்க. அது நாளைக்கு கேட்டுக்கலாம், அடுத்த நாளைக்கு கேட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுறாதீங்க. அப்படி விட்டிங்கன்னா மோஸ்ட்லி மறந்துடுவீங்க. இல்லைனா கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. மோஸ்ட்லி நான் சொல்ல வரது என்னென்னா உங்களுக்கு ஒரு கொஷின் தரலன்னா அன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லைனா யூடியூப்லேயோ இல்லைனா உங்கள் சாரு மிஸ் அவங்கக்கிட்டலாம் போய் கேட்டுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நான் சொல்ல வரது. இதுதான் காமன் மிஸ்டேக்ஸும் டிப்ஸும். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.